எனக்கு பிடிச்ச வாழ்க்கைய நான் அழகா ஜாலியா வாழ்ந்துட்டு இருக்கேன். அத பத்தி யாரும் தப்பாவும் பேச வேணாம், தப்பான கமெண்ட் பண்ண வேணாம். இது இறைவன் கொடுக்குற வரம். மனைவி லக்கு. இதெல்லாம் அது லக்கு தான். ஒவ்வொருத்தருக்கும் ஒய்ஃபு நல்லவளா வர்றது கெட்டவளா வர்றதும் அவங்க செய்கிற நடந்துக்கிற முறையை பொறுத்து தான் இருக்கு. அதை நம்ம தப்பு சொல்லக்கூடாது. இப்போ உங்களுக்கு கிடைச்சது எப்படி? கோல்டு தான். நம்ம நடந்துக்கிற ஹஸ்பண்ட் நடந்துக்கிற முறையில தான் இருக்கு வீட்டுக்காரி நடக்கிறதெல்லாம். அது நான் பொதுப்படையாக சொல்லுவேன். உலக அளவுக்கு ரீதியானது. நம்ம நல்லா இருந்தோம்னா அவங்க நல்லா இருப்பாங்க, நம்ம தப்பு பண்ணோம்னா அவங்க தப்புன்னு செய்வாங்க. எதாக இருந்தாலும் நம்ம வாக்கணும்னு கூப்பிட்டா ஏங்காம்பாங்க, வாடின்னு கூப்பிட்டா அப்படி பார்ப்பாங்க. அந்த மாதிரி தான் ஒரு சின்ன சின்ன இதுக்கெல்லாம் வித்தியாசம் வரும். எனக்கு பிடிச்ச வாழ்க்கைய நான் அழகா ஜாலியா வாழ்ந்துட்டு இருக்கேன். அத பத்தி யாரும் தப்பாவும் பேச வேணாம், தப்பான கமெண்ட் பண்ண வேணாம். காசுக்கோசரம் நீ கல்யாணம் பண்ணியிருக்க, அதுக்கோசரம் கல்யாணம் பண்ணிருக்க, சொத்து இருக்கு, அது நான் எதுக்கோசரம் பண்ணல. எங்க மாமாவை பிடிச்சிருந்தது, அதுக்கோசரம் நாங்கள் வீட்டில் பண்ணி வச்சாங்க. எங்க லைஃப் ஜாலியா நல்லா போயிட்டு இருக்கு. அழகுங்கிறது தேவையில்லை, சந்தோஷமா இருந்தாவே போதும் அப்படிங்கிற மாதிரி. நம்மளே நல்லா பாத்துக்கிறாங்களா, பாத்துக்கிறாங்க, அந்த மாதிரி ஜாலியா போயிட்டு இருக்கோம். அதனால யாரும் தப்பா கமெண்ட் பண்ண வேணாம்னு நான் சொல்லிக்கிறேன்.